Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். சார் மோட்டிவேஷன் சொன்னோன்னே சார் மொக்க போட போகிறீங்களா, நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உடனே ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க இந்நேரம். அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா 10th 11th 12th வீடியோக்கள் அண்ட் கரியர் கைடன்ஸ் வீடியோவும் வரப்போகுது. அண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் வைக்கிறேன். அண்ட் இன்ஸ்டா ஐடியிலும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ரைட். நோட்டிஃபிகேஷனுக்காக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் வருது. ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலான்னு வந்தேன். மோட்டிவேஷனுங்கிறத எக்ஸாக்டாக ரியாலிட்டியாக என்ன நடக்கும், என்ன விஷயம் ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லி உங்களுக்கு அது வழியாக வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நமக்கு மார்க் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆல்சோ இந்த பப்ளிக் எக்ஸாமோடைய வைட்டலான மார்க் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், நம்ம காலையில் ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறோம், 8 மணிக்கு எந்திரிக்கிறோம், ஏன் 9 மணிக்கு கூட எந்திரிக்கிறோம், லீவ் இருந்தால் 11 மணிக்கு எந்திரிக்கிறோம், எப்படி வேணாலும் இருந்துக்கும். ஒரு சில மாணவர்கள் மட்டுமே ஒரு 10லேருந்து 20% மாணவர்கள் மட்டுமே ஒரு 4:30 5 o'clock 5:30 எந்திரிக்கிறாங்க. ஓகே ரைட். ஸோ எந்திரிச்சோடனே நம்ம காலையில் என்ன பண்ணுவோம், ஸோ என்ன வேலையும் முடிச்சுக்கிட்டு படிக்கிறா இருந்தால் படிப்போம், இல்லை அப்படின்னா விளையாடுறா இருந்தால் விளையாடுவோம். இதுதான் வந்து பண்ணுவோம். விளையாட்டு தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து எல்லாமே பண்ணியிருப்போம், தவிர படிக்கிறது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? 90% எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே காலையில் உட்காந்து படிக்க மாட்டாங்க, மத்தியானம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, சாயங்காலம் உட்காந்து படிச்சுருக்கோம். அந்த 10% மாணவர்கள் மட்டும், அந்த டாப்பர்ஸ் மட்டும்தான் படிப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா இன்னும் 15 நாள் தான் இருக்குது பப்ளிக்கு. அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ஏன் இந்த மார்க் வந்து எடுக்கணும், நம்ம ஏன் இது படிக்கிறோம், இது யோசிச்சாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து மார்க் எடுத்துருவீங்க. காரணம் என்னென்னா நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் அண்ட் நம்மளுடைய ரேஞ்சு மாறுறதுக்கான இந்த மார்க்கு காரணமாக இருக்கும். நம்ம ரேஞ்சு எப்படி மாறும் அப்படின்னா, இந்த மார்க் அதிகமாக வந்தாலே நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைச்சாலே பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கும், அகாடமி நல்லாயிருக்கும், டீச்சிங் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கரியர் கைடன்ஸில் சொல்லுவேன். இப்படி எல்லாமே நல்லா இருக்கும்போது நீயும் நல்லா இருப்ப. நீ வந்து உன்னுடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து, உன்னுடைய ஆட்டிடியூட்லேருந்து, உன்னுடைய பேச்சு அண்டு உன்னுடைய பழக்க வழக்கம் எல்லாமே மாறிடும். ஸோ அப்படிங்கிறப்போ நீ ஒரு பெரிய ஆளாக வந்து நிற்ப. அப்போ தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த பெரிய ஆளுங்கிறது என்னென்னா, பணம் இருந்தால் தான் பெரிய ஆளுன்னு நான் சொல்ல வரல, உன்னுடைய ஸ்கில் டெவலப் ஆகும். அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக நீ வந்து வைட்டலான ஒரு சம்பளம் வாங்கி, பெரிய ஒரு சம்பளம் வாங்கி உங்கள் குடும்பத்துக்கு நீ ஒரு முக்கியமான ஒரு ஆளாக திகழ்வ. ஏற்கனவே முக்கியமான ஆள் தான், இருந்தாலும் நீங்கள் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினுமே படிக்கும்போது மைண்டில் உங்களுக்கு ஓடணும். என்னென்னா, நான் வந்து ஏன் இது படிக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க எனக்காக. நான் வந்து சும்மா ஒரு ஃபேன் போட்டோ இல்லை ஒரு ஏசி போட்டோ ஒரு ரூமில் படிக்கிறதுக்கு முடியலன்னா, ஒரு 10 ரூமில் உட்காந்து, சில பேர்த்துக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், சில பேர்த்துக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஃபெசிலிட்டிஸ் இல்லாதவங்களாம் நினச்சி பாருங்கள். இருக்கிற நம்மளே ஒழுக்கமாக படிக்க மாட்டோம். ஒரு ரூம் இருக்குது, ஒரு டியூஷன் கிளாஸஸ் போகிறீங்க, ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் போகிறீங்க. சில பேர்த்துக்குலாம் ஏசி ரூமெல்லாம் இருக்கும், எல்லாம் இருந்தே அவன் படிக்க மாட்டான். ஆனால் வந்து சில பேர் எல்லாமே யூஸ் பண்ணிக்குவாங்க, எல்லாம் இருக்கிறத யூஸ் பண்ணிக்குவாங்க. சில பேர்த்துக்கு இருக்கிறதுக்கே இடம் இருக்காது, ஆனால் அவங்க வந்து நல்லா படிக்கணும்னு நினைப்பாங்க, படிக்க முடியாது. இந்த மாதிரி பல விதமான மக்கள் இருக்காங்க, பல வித மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அதனால் எப்படி இருந்தாலுமே நீங்கள் எங்கே உட்காந்து படிக்கிறீங்கிறது மேட்ரு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற இடம், அந்த சரௌண்டிங்ஸ் மட்டும் சின்னதாக ஒரு இடம் மட்டும் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்டு ரொம்ப அமைதியான ஒரு சூழலில் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக, சரிங்களா, எல்லாமே க்ளோஸ் பண்ணி, டோரெலாம் க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியாக ஃபோன் அந்த சைடு வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ இப்போ என்னென்னா, ஒரு சின்ன எதுக்காக நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஒரு வைட்டலான ஒரு சம்பளம் வாங்குறக்கும், நீ சொசைட்டியில் பெரிய ஆளாக இருக்கும், அண்ட் ஆல்சோ உனக்கு எந்த அளவுக்கு இந்த சொசைட்டியில் பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் படிக்கிற அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனாவோ இல்லை என்ஜினியராகவோ டாக்டராகவோ இல்லை அக்கௌண்டண்ட்டாவோ இல்லை ஆடிட்டராகவோ இல்லை எந்த வேணாலும் ஆகலாம், பேங்க் மேனேஜராகவோ இல்லை வந்து என்ன வேணாலும் ஆகலாம். சரிங்களா? நீங்கள் ஆனால் நல்லா படிக்கணும்.
படிக்கிறதுனால மட்டும்தான் இது மாறும். ஏன்னா மார்க் கம்மியாக கம்மியாக காசு உனக்கு வேணும். காசு உங்ககிட்ட இருக்கா? இங்கே இருக்கிற பாதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸில் ஹை மிடில் கிளாஸ் இருக்குது, லோ மிடில் கிளாஸ் இருக்குது. லோ மிடில் கிளாஸ் 50% இருந்தாலும் ஹை மிடில் கிளாஸ் வெறும் 30% தான். ஐயோ லோவோ, ஆனால் யாருக்குமே இங்கே வந்து பணங்கிறது வந்து இப்போ ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வருது போகுது. உண்மையை சொல்லுங்கள். ஒரு குடும்ப நிலவரம் என்னங்கிறது பேரண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியும். பேரண்ட்ஸ்க்காக தான் மெயினாக இந்த வீடியோவே. அவங்களுக்கு தெரியும் ஒரு குடும்ப வருமானம் எப்படி வருது, டெய்லி எவ்வளோ செலவாகுது, டெய்லி எப்படி நம்ம சர்வே பண்ணுறோம். அப்படி அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரோம். நம்ம பையனை வந்து நல்லா படிக்க வைக்கிறோம். அவனையாவது நல்லா படிக்க வச்சு அவன் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் நல்லா பெரிய ஆள் வரணும். அவங்க அவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் நமக்காக. நம்ம பேரண்ட்ஸ் நமக்காக அவ்வளோ தியாகம் பண்ணும்போது நம்ம ஒரே ஒரு விஷயம் அவங்களுக்காக பண்ணக்கூடாதா? நான் அதுதான் கேட்குறேன். அவங்க எவ்வளவோ தியாகம் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்து உனக்காக கூட இருந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீ தான் வாழ்க்கை. நீ அப்படி யோசிக்கிறியா? எனக்கு அப்பா அம்மா தான் வாழ்க்கை, நீ அப்படி யோசிக்கிறியா? யோசிச்சின்னா கண்டிப்பாக படிச்சிருவேன். நான் யாரையுமே டீமோட்டிவேட் பண்ணல, யாரையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணல, யாருமே அழுத்தம் கொடுக்கல. ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், ஒன்று தூண்டி விட்றேன். கண்டிப்பாக எனக்கு தூண்டி விடுறது மூலயமா படிக்கலாம். இந்த சினாரியாவில் இப்போ 2025 காம்படிஷன் எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? எவ்வளோ பேர் டியூஷன் சென்டர் போகிறாங்க, எவ்வளோ பேர் இந்த யூடியூப் சேனல் இந்த வீடியோ பார்ப்பாங்க, என்ன மாதிரி எவ்வளோ சேனல் பார்ப்பாங்க, எவ்வளோ பேர் இப்போ எல்லாமே கையிலே கிடைக்கிது. ஃபோனுன்னு ஒன்று வந்துருச்சு, எல்லாமே கையிலே கிடைக்கிது. பையனுக்கு எல்லாமே கிடைக்கிறதுனால படிக்கிறவன் படிச்சுக்கிறான், படிக்காதவன் அப்படியே விட்டுறான். அதாவது அப்படியே எடுத்துக்கிறவன், ஈஸியாக எடுத்துக்கிறவன் அப்படியே எடுத்துக்கிறான், எடுக்காதவன் அப்படியே ஏமாந்து போயிடும். அதனால் காம்படிஷன் ரொம்ப ஹெவி. நீ என்ன தான் மார்க் எடுத்தாலுமே அங்கே புஷ் பண்ணுறக்கும் உனக்கு ஆள் இருக்குது. 190 எடுத்தால் கூட, கட் ஆஃப் 190 எடுத்தால் கூட கூட வந்து அங்கே அந்த இடத்துல ஒரு 10,000 பேர் இருப்பான் 190 எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளுடைய பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம வேறு லெவலில் கொடுக்கணும். நம்ம அடுத்த 15 நாள் படிக்கிற படிப்பை வந்து எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இத்தனை நாள் படிக்காத ஒரு படிப்பாக இருக்கணும். ஒரு 9 hours எப்படி உட்காந்து படிக்கணும், இழுத்து போட்டு படிக்கல கூட 9 hours நீ உனக்காக உட்காந்து படி, அவ்வளோதான். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. அண்ட் ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். என்னென்னா, நல்லா கேட்டுக்கோ. நீ வந்து உன்னால் படிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா, நீ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்ட, நீ வந்து ஃபோன் நல்லா நோண்டி, இல்லை வந்து கேம் ஆடுற, இல்லை வந்து சும்மாவே வீட்டில் தூங்குற, இல்லைனா வெளியே போகிற, ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா கிட்ட போய் ஒரு வார்த்தை கேள். அம்மா, நீங்கள் வந்து எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் தான் ஃபீஸ் கேட்டுறீங்க, அம்மா அப்பா தான் ஃபீஸ் கேட்டுறீங்க. ஒரு பேரண்ட் கிட்ட இப்போ அம்மாவோ இல்லை அப்பாக்கிட்டே போய் பேசுங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. அவங்க யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் பேசுங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க, அம்மா நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோவது படிச்சிருக்கீங்க, எத்தனாவது படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. இங்கே இருக்க பாதி பேரண்ட்ஸ், பாதி இல்லை முக்கால்வாசி பேரண்ட்ஸ் அவங்க படித்ததே கிடையாது. உங்களை படிக்க வச்சு தான் நல்ல பெரிய ஆளாக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க காலத்தில் அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கல, உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே படித்த பேரண்ட்ஸும் இருக்காங்க. படித்த பேரண்ட்ஸ் இருக்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட்டு இருந்தாலும் அவன் அது வந்து டிஸ்அட்வான்டேஜாக மாற்றிக்கிறான். புரியுதா? டிஸ்அட்வான்டேஜாக மாற்றிக்கிறாது. அதை வந்து அவனோட அட்வான்டேஜாக எடுத்துக்கிறது இல்லை. படித்தவங்க இருக்கும்போது ஒரு பக்கபலம் தான் நம்மக்கிட்ட. ஸோ உங்கள் அம்மா கிட்ட கேட்டு பார்த்து, அப்பா கிட்ட கேட்டு பார்த்துரும், கண்டிப்பாக அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் அங்கேருந்து வந்திருக்காங்கிறது அவங்ககிட்ட கேட்டேன்னா தெரியும். ஒரு பொருள் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த கஷ்டம் நீ பற்றக்கூடாதுன்னு அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறது புரிஞ்சுதுன்னா நீ படிக்க ஆரம்பிச்சிருவேன். மோட்டிவேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருவேன். சின்னதாக ஒரு விஷயம் மட்டும் இன்னொன்று, சரிங்களா? என்னென்னா, நான் என்னை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தும் நான் வந்து சரியாக படிக்கலை, நான் வந்து சரியான ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணலை, ஓரளவுக்கு தான் ஸ்கோர் பண்ணேன். ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி ஒரு மீடியமான காலேஜ் தான் கிடச்சிது. ஒரு சுமாரான காலேஜ் கிடைக்கும்போது அது படிச்சுட்டு வெளியே வரும், ப்ளேஸ்மெண்ட்ஸும் அவ்வளோ இல்லை. அப்போ வந்து அதுக்கப்புறம் நான் ஏதோ வந்து ஓட்டி அப்புறம் கடைசியில் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனலில் உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. மாத வருமானம் எவ்வளோனா ஒரு 22-25K தான் வருது. ஸோ இது வந்து அந்தளவுக்கு சம்பாதியமானு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் சம்பாதியம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வெளியே போய் சம்பாரிச்சிங்கன்னா கட்டாயமாக இது ஒரு சம்பாதியமாக 20-25K வச்சு இந்த ஜென்ரேஷனில் இப்போ நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு அந்த சம்பளம் உங்கள் குடும்பத்துக்கு பத்தாதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், உங்கள் பேரண்ட்ஸுக்கும் தெரியும். ஸோ அதனால் கட்டாயமாக என்ன மாதிரி இல்லாமல் நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்காமல் அது பாசிட்டிவாக எடுத்து
இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படிங்க. ஏன்னா ஒரு பேரண்ட்ஸுமே அந்த படிப்புக்காக நகையிலிருந்து அவங்களோட ஏதாவது ஒரு மதிப்பு அது வந்து அடகு வச்சு தான் வந்து பணத்தை கொடுக்குறாங்க. அண்ட் நிறைய பேர் எஜுகேஷன் லோன் எடுத்து கட்ட முடியாமல், இப்போ கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், எஜுகேஷன் லோன் எடுத்து கட்ட முடியாமல் ஒரு அம்மா இறந்து போச்சு. ஸோ அது வந்து ஏன் அம்மா இறந்தாங்கன்னா, பையனோட எஜுகேஷன் லோன் அவங்களால கட்ட முடியல, பையனுக்கும் சரியாக வேலை இல்லை, அவங்க டிப்ரெஷன்லேயே இறந்துட்டாங்க. ஸோ இது எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து தப்பான முடிவு தான். இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க தெரில. எவ்வளவோ வழிமுறைகள் இருக்குது அந்த லோனை கட்டுறதுக்கு. இல்லை லோன் கட்டாமல் கூட போயிருக்கலாம். அதுக்கு வந்து பேங்க் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கும். அவங்க பேங்க் வந்து அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, பணம் எடுக்க முடியாத மாதிரி. ஏன்னா அவன் லோன் கட்டலை. இப்போ இது எஜுகேஷன் லோன் போட்டு எஜுகேஷன் லோன் கட்ட முடியாமல் கூட போகுது. ஏன்னா அவன் படித்த காலேஜில் வேலை கிடைக்கல. காரணம் என்னென்னா அந்த மார்க்கு தான். மார்க்கிங் அதிகமாக இருந்தாலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்லூரியில் படிக்கலாம், நல்ல டாப் கல்லூரியில் டாப் யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாம். டாப் யூனிவர்சிட்டிஸில் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கொட்டும். ஒன்றில் கிடைக்கல இன்னொன்று கிடைக்கும், இன்னொன்று கிடைக்கல இன்னொன்று கிடைக்கும், கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீ ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு மார்க் எடுத்து இங்கேயோ போய் படிச்சுட்டு வந்தீங்கன்னா, இல்லை பணம் இருக்கா, கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கீங்களா, நீங்கள் தைரியமாக போய் டாப் காலேஜஸ் போய் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக அந்த பணத்தை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நல்ல காலேஜில் படித்தா தான் சேஃப். ஆனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் நான் கரியர் கைடன்ஸ் வீடியோவில் சொல்கிறேன். அது நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஆனால் காசு இல்லாதவங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் தயவு செய்து ஒரு சின்ன விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் பேரண்ட்ஸை மனசில் வச்சுக்கோங்க, ஆண்டவனை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய சாப்பிடுங்க. நிறையானா ஒரு லிமிட்டாக நம்ம வீட்டில் நல்லபடியாக சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 15 நாள் ரொம்ப முக்கியம். இது யாருக்குமே தெரிய மாட்டேது. சும்மா சாப்பிட்டுட்டு சும்மா வெளியே சுற்றிக்கிட்டு சும்மா வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ டெடிகேட்டட் ஃபார் தெம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க வேண்டியது ஒன்று தான். நம்ம இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் எடுத்து கட்ட முடியாமல் போய் வேலை கிடைக்காமல் போய் அந்த மாதிரி ஆகவோ, இல்லை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல காலேஜஸில் கிடைக்காம அந்த மாதிரியோ, இல்லை நம்ம வந்து இந்த என்னதான் படித்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம இதே இப்போ நம்ம இருக்கிற மாதிரியே, நம்ம இப்போ என்ன வசதியில் இருக்கோமோ அதே வசதியில் தான் இருக்கிறோமோ, அது மாற்ற முடியாமல் போயிடுமோ? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எனக்கு வந்து 35 இயர்ஸ் ஓல்டு ஆகுது. 35 இயர்ஸ் ஓல்டில் இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த யூடியூப் சேனல் வந்ததுக்கப்புறம் தவிர, இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் காரணம் வந்து படிப்போட மார்க்கு தான். அந்த மார்க் இல்லாதனால தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நொடியும் வந்து உங்களுடைய மார்க் அந்த ரெடியூஸ் ஆகிறத நான் சொல்ல முடியும். ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வேஸ்ட் பண்ணால் உங்களுடைய மார்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ நான் பயப்படுத்துகிறேன்னு நினைக்க வேணாம். நீங்கள் இது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்ட்டு எனக்கு புரியல. அதனால் கண்டிப்பாக நல்ல முறையில் எடுத்துக்கிட்டு நல்ல சவாலாக உட்காந்து படிங்க. நிறைய வழிகள் இருக்குது. நாளைக்கு வேலை கிடைக்காட்டினாலும் நிறைய வழிகள் இருக்குது. லோன் கட்ட முடியலன்னு வழிகள் இருக்குது. அதெல்லாம் விடுங்க. இப்போதைக்கு 12th மார்க் ரொம்ப முக்கியம். அந்த 12th நம்ம வந்து 10th எவ்வளோ மார்க் எடுக்கணும், 11th எவ்வளோ மார்க் எடுக்கணும், நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுங்க. வேறு யாரும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நான் 500க்கு 500னா 500க்கு 500 எடுப்பேன், 600க்கு 600னா 600க்கு 600 எடுப்பேன். அந்த மாதிரி ஒரு சவாலாக உட்காந்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் எல்லாமே நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதில் இந்த சின்ன விஷயத்தில் ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு உண்டாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு வெறி தூண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பேரண்ட்ஸும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு அது காட்டுங்க. இதெல்லாம் இப்படிதான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. கண்டிப்பாக நாளைக்கு அவன் கஷ்டப்படக்கூடாது, வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னு இந்த வீடியோவை காட்டுங்க. ஏன்னா வந்து பல பேர் வந்து அவனையே ஏமாற்றி அவன் வீட்டில் உட்காந்து சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதுதான் உண்மை. உங்களையும் ஏமாற்றி அவனையும் ஏமாற்றி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. இது யாருக்குமே லாபம் கிடையாது. ஸோ அதனால் பப்ளிக் எக்ஸாம் வரக்கு முன்னாடி நல்லபடியாக படிங்க. எல்லாமே ஜெயிக்க முடியும். எல்லாமே ரெடி பண்ணுவீங்க. தேங்க்யூ.